ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ட்ராவலர்ஸ் அண்ட் சேனல். இப்போ நம்ம கைஸ் ஒரு ஹிட் அண்ட் ஃபால்ஸை நோக்கி போக இன்னைக்கு போகிறோம். ஜனவரி 8 அது எங்கே இருக்குது, எப்படி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 6ஆம் தேதி வீட்டிலேருந்து கிளம்பி எரிமேலி வந்து அங்கேருந்து நடந்து அழுதக்கடவா அங்கே முடிய நடந்து வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து நேற்று 7ஆம் தேதி அழுதக்கடவில் வந்து பம்பா வந்து சபரிமலை வந்து தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே தூங்கிட்டு இன்றைக்கி காலையில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கிட்ட சத்திரம் வழியாக. இப்போ சத்திரம் ரீச் ஆயாச்சு. இப்போ அடுத்து என்ன பிளான்னா, பக்கத்தில் பருந்தும்பரான்னு ஒன்று இருக்குது. அங்கே நம்ம ஆல்ரெடி போயிருக்கேன் பருந்தும்பரா வியூ பாயிண்ட்டுக்கு. பருந்தும்பரா பைக்கில் ட்ரிப் போகும்போது போனேன். அந்த ஃபால்ஸ் போல் எப்படி மிஸ் பண்ணிட்டோமான்னு தெரில. சரி, இங்கேருந்து கரெக்டாக சத்திரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. சரி, அதை போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, மறுபடியும் இங்கே செக் போஸ்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருக்கேன். மறுபடியும் ஏதாவது லிஃப்ட் எதுவும் கிடச்சா போகலாம், இல்லாட்டி 15 கிலோமீட்டர் தான், ஒரு 1 ஹவருக்கு ஓகே போயிடலாம். 15 கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். சரி, போயிட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சா குளிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே நம்ம நடந்து போகிற வழியில் இருக்குது. இங்கேயே குளிக்கலாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. குளிப்பாங்க வருது எல்லாம். சரி, நம்ம போய் அதை பார்க்கலாம் எப்படி என்ன இருக்குது. ஓகே, பருந்தும்பரா ஃபால்ஸுக்கு கரெக்டாக ஒரு அங்கே ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்திருப்பேன். சபரிமலை அந்த கீழே சத்திரம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்து. அதுக்கப்புறம் அந்த ஒரு வேன் வந்துச்சு, லெஃப்ட்டு கேட்டேன். கரெக்டாக நம்ம ஃபால்ஸு பருந்தும்பரா வியூ பாயிண்ட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஃபால்ஸுக்கு ஒரு 700 மீட்டர்கிட்ட இறங்கிட்டேன். பரவாயில்ல. அவரும் சபரிமலை ஆளை இறக்கி விட்டு அங்கே நிலக்குன்னு அங்கே போகிறாராம். அங்கே போய் ஏற்றிட்டு வர இவங்க. அவரும் பாதெல்லாம் தெரியாது, ஒரு பழகாது. வந்தால் நல்லா ஆஃப் ரோடாக இருந்துச்சு, உள்ளே பயந்துக்கிட்டே வந்தார். பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு முறை வந்திருக்கேன் அதனால் ஓகே போகலான்னு சொல்லி அப்படியே வந்தாச்சு. ஓகே, நம்ம இந்த சைடு போகிற மாதிரி இருக்குது. நம்ம போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, போய் குளித்தா நல்லது. அங்கே போலீஸ் இருக்குது, என்னென்னு போய் பார்க்கலாம். ஓகே, இது நம்ம நடந்து போகிற வழி. அங்கே மேலே ஒரு பில்டிங் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓகே, இப்படி ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன கதைன்னு தெரில. விடுறானுங்களா, பார்க்கலாமா என்னென்னு போய் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கேன், விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இலக்கிஞ்சி குத்தாடி போய் பார்த்துட்டு அது வரையான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது, ப்ராப்பர்ட்டி தான் நிறையா இருக்குது. ஓகே, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் கேட். ஓகே, இதுக்கு முன்னாடி ஓப்பன் இருந்துச்சு, இப்போ இல்லை. கடைசியில் பிரம்மாண்டமாக இருக்குது. இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். இங்கே உள்ளே வந்திருக்கவங்க நம்ம வேலை பார்க்குறவங்கலாம் தமிழ்காரங்களாம். நம்ம கம்பம் உசிலம்பட்டி தேனியா நம்ம பையனோட போன்ட்டாங்க. ஓகே, வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், ஒரு கிளிப்பு. எதிர்பார்க்கல, ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குது. ஓகே, அவனுக்கு கொடுக்குற கூப்பிட்றக்குள்ளே நம்ம டப்புன்னு குளிச்சிருவோம். ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு விட்டுருவானுங்க. என்ன சொல்கிறீங்க? ஓகே, நான் மட்டும் ஒரு பயம் கிடையாது.
ஓகே, குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. இதை சுற்றி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். நல்ல இடம் சூப்பராக தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே கூட ஒரு அந்த ஏ சேஃபில் ஒரு ஸ்டே இருக்குது பாருங்கள். அங்கங்கே அந்த பக்கம் தான் பாதியில் அங்கங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளை போச்சு. அதான் குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு திருப்பி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, வந்த மலை ஏறிட்டு வந்த டயர்டுக்கு நல்லா ஒரு 3/4 மணி நேரமாக இருந்துருங்க. தண்ணிக்குள்ளே ஊறிட்டு நல்லா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, முடிஞ்சு. அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோட ஃபால்ஸ் தான், அதனால தான் மிஸ் பண்ணியிருக்கேன் போனபோது வந்தப்போ. அது ஒரு காட்டேஜ்குள்ளே இருக்குது. காட்டேஜ்குள்ளே வந்து போகிற மாதிரி. நல்ல வேலை அந்த அண்ணன் கேட்டவுடனே முடியாத வேலை நடக்குது அப்படின்ட்டு, ஓ ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்கியா, போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. சரி போய் தொலைடா அப்படின்ட்டார். போய்க்கோடா அப்படின்ட்டாரு. சரின்னு உள்ளே போயினா சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. நான் சின்ன குளிச்சுட்டு அவ்வளோதான் வந்துட்டேன். ஓகே, இன்னைக்கு பயணம் என்ன நடந்துச்சுன்னா, காலையில் ஜனவரி 8 சபரிமலையிலேருந்து நம்ம சத்திரம் கீழே இறங்கி வந்தோம். அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி பருந்துமரா ஃபால்ஸுக்கு வந்தோம். இங்கே குளிச்சுட்டு இப்போ நேராக திருப்பி கும்ளி, இங்கேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் வருது. அங்கே போயிட்டு முடிஞ்சால் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே.